ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி. என் கூட இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்க்காம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற கௌதம் அவரும் இருக்காரு கூட. எப்படி இருக்கீங்க? ஆளா வேலை செஞ்சாச்சு. காலையில 7 மணில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நடுவுல 1 hour பிரேக். எங்கேயாச்சும் பாஸ் எங்கேயாச்சும் பார்த்து வேலையை விட்டு தூக்கிற போறாரு. இதெல்லாம் இப்ப பாட்காஸ்டுக்காக இவ்வளவு எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். என் பாஸ் என் ஆபீஸ்லயே இல்ல, என் பாஸ் வேற ஊர்ல இருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுதான், அதனாலதான் இவ்வளோ வேலை பாக்குறீங்க அங்க தெரியுது. ஆமா, பட் நம்ம வேலை பாக்குறோமோ இல்ல, நம்ம குழந்தைங்க வேலை பார்த்துட்டாங்க நேத்து. எப்படி பயங்கரம் டயங்கரம் அப்படிதான் வந்து நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் ஆஃப்டர் கேம் வந்து சூப்பரா விளையாடுறாங்கன்னா, அதாவது தோக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது பேசிக்கலி. அதாவது பெரிய டீம் கூட விளையாண்டா ஆப்வியஸ்லி எஸ், எனிதிங் இல்ல, வி மைட் கெட் பீட், அது இல்லைன்னு சொல்ல. பட் அட்லீஸ்ட் ஃபார் நவ் ஒரு மிட் டேபிள் டீம் கூடயோ ஒரு லோவர் டீம் கூடயோ வந்து தீஸ் கிட்ஸ் கேன் பிளே அ கேம் ஆன் தேர் ஓன். அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஸோ தட் இஸ் அ பிக் வின் ஃபார் அஸ் பேசிக்கலி. அதாவது எல்லாருமே ஓவர் கம்ஸ் ஆன் அண்ட் பிளேஸ், தே ஆர் டூயிங் வெல். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு கோயிங் தி எபிசோட். பட் பேசிக்கலி இப்போ வந்து ஆல் தீஸ் இனிமேல் கிளாப் கிட்ஸ் இல்லை, காப் கிட்ஸ். காப் கிட்ஸ். ஆமா, நம்ம லாக்ஸ் அகாடமி பயங்கரமா வேலை பாக்குறாங்க. ஆமா, அதனால பிரிச்சு மேயறாங்க. அதுவும் நம்ம போன கேமே சொல்லியிருந்தோம், அந்த ஸ்ட்ரைக்கர் ஏதாச்சும் பண்ணுவாப்லப்பா அப்படின்னு. பயவுள்ள வேற லெவல், ஃபர்ஸ்ட்ல பினிஷ் அது இதுன்னு பட்டாசா கிளப்பிட்டான் அந்த கேம்ல. கடைசியா வந்து கைடே கார்டன் மட்டும்தான் வேறத்தனம் பண்ணிட்டு இருந்தான். டேய் கொண்டு கொடுத்துருக்கிறதே 10 நிமிஷம், ஒழுங்கா ஆடுறா அப்படின்னு இருந்துச்சு அந்த பையன் மட்டும்தான். ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியல. அதனால அந்த பையனை தவிர மத்தவங்க எல்லாருமே they played a சூப்பர் கேம். Everyone, I mean, it was really nice to watch all these players. ஏன்னா நான் வந்து நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் மேபி சாலா, எண்டோ எல்லாம் சாலா, சோபஸ்லை, நுனியஸ் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சோம். பட் நோ, நன் ஆஃப் தெம் பெஞ்ச்ல கூட யாருமே இல்ல. ஸோ இந்த வீக்கெண்டுக்கே வருவாங்களான்னு தெரியல இப்போ. ஸோ அதனால இட்ஸ் குட் ஜாப். தெரியல, அது ஃபிட்னஸ் நியூஸ் என்னன்னு நான் லாஸ்ட் ஒரு 2 நாளா எதுவும் பார்க்கல. இந்த கேமுக்கு அப்புறம் நான் எதுவும் பார்க்கல. ஸோ அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்கு வருவாங்களான்னு தெரியல. பட் பாக்குறவங்களுக்கு சொல்லணும், நம்ம வந்து 500 தாண்டிட்டோம். ரொம்ப ரொம்ப என்ன அப்படியா மெசேஜ் அனுப்பிச்சதே நீங்க தான் எனக்கு. ஆமால, மறந்து போச்சு. ஆமா 505 என்னமோ அனுப்பிச்சேன்ல. நீங்க 505 போது அனுப்பிச்சீங்க. இப்ப நான் இன்னைக்கு காலையில பாக்கும்போது 509. நன்றி நல்ல உள்ளங்களுக்கு. ஆமா, இந்த சீசன் டார்கெட் 500ன்னு வச்சிருந்தோம். பட் அத நீங்க வந்து இவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுனால இப்ப 550க்கு ஏத்த போறோம். ஐயோ, அவங்களே எத்தனை நாள்ரா இவனுங்க நம்மளை ஏமாத்த போறாங்க நினைக்க போறாங்க. எத்தனை கேம் வீக் இருக்கு? 12 கேம் வீக் இருக்கு. FA கப்ல அது வருவோம். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கேம் ஆடிடுவோம் மினிமமா. கரெக்ட், ஒரு 15 கேம் ஆச்சு ஆடிடுவோம். கேமுக்கு 3 சப் ஓகே தான். அதுதான், கேமுக்கு 3 சப்லாம் ரொம்ப ரீசனபிள் ரிக்வெஸ்ட். ரீசனபிள் தான். ஆமா, பட் அதான் கேம் நேத்து கௌதம் வாட்ச் லாங்லாம் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் அப்போ உண்மையாவே வாட்ச் லாங்லாம் பண்ணுமான்னு யோசிச்சேன். ஐயோ இவங்க வேற பண்ண மாட்டாங்களே, சின்ன பசங்க வச்சு விளையாடுறோம், எந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸா இருக்காது, என்னதான் ஹோம் கேமா இருந்தாலும் வந்து அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தட் வாஸ் வேலிட். அதனால ரொம்ப யோசிச்சேன், ஐயோ இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா, கம்மனு விட்டுறலாமா அப்படின்னு. சரி பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து ஐயோ கம்மனை ஆஃப் பண்ணா சொல்லிட்டே இருந்தேன் லைவ்ல, எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் கோல் போடலைன்னா கண்டிப்பா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாங்க, இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஆஃபோட எண்டுல கோலை போட்டு இன்னொரு ஆஃப் உட்கார வச்சிட்டாங்க. நானும் ஜாலியா போய் படுத்து தூங்கிடலாம்னு நினைச்சேன். கடைசியில ஒரு ஃபினிஷ் அப் பண்ணி செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சிட்டாங்க பசங்க. பட் ஓவரால் ஓகே, ஓகே இல்ல அபவ் ஓகே. அதாவது ஃபார் யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு 8 பேரா 11 பேர்ல 8 பேர் யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் வர்ஜில், கெலஹர், வேற யாரு, கேக்போ, இவங்க 3 பேர் தவிர வந்து மத்தவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அந்த சிமிக்காஸ் எல்லாம் இனிமேல் யங்ஸ்டர் கிடையாது. ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் கடுப்பேத்தினா. ஏதோ அந்த அசிஸ்ட் கொடுத்துட்டானே காரபா கப் ஃபைனல்ல அவனை சும்மா விடுறேன். அப்புறம் கோமஸ் ஆனா. ஸோ இவங்களாம் ஒரு 4 பேர் 5 பேர் தவிர மீதி 6 பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆனாங்க. இட் வாஸ் சாலிட் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கடுப்பேத்தினாங்க இந்த மெக்கானல் பையன்.
இஷ்டத்துக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒர்ஸ்ட். அது பால் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம். கெலகர் மட்டும் இல்லையா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே 2 கோல் போயிருக்கும். ஆமாமா. நல்ல ஹைலைட்ஸ் வேலை. பார்த்தேன். ஆமா. ஆமா. கெலகர் தான் 2, 3 சேவ் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே பண்ணான். இல்லன்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே ஒரு தடவை போஸ்ட் அடிச்சு போயிரும். 2 தடவை கெலகர் சேவ் பண்ணுவோம். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே கேம் முடிச்சிருப்பாங்க அவங்க. நல்ல வேலை தாக் பிடிச்சிட்டு வந்தனால அதுக்கப்புறம் வி க்ரூ இன்டு தி கேம். பேசிக் ஸ்லோவா வந்து வி க்ரூ இன்டு தி கேம் அண்ட் தென் வி டுக் आवर சான்சஸ். அவ்வளவுதான். ஆமா. வி டுக் आवर சான்சஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டேனா, கேம் இருக்கிறதே மறந்து போயிட்டேன். கேம் இருக்கிறதே. அது வேற விஷயம். அப்புறம் தான் வந்து இன்னைக்கு ஏதோ நம்ம ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் ஸ்கோர் கூகுள்ல லிவர்பூல் எஃப்சின்னு டைப் பண்ணா வரும்ல லைவ். வழக்கம் போல காட்டிருக்கமே, உன் டீம் இன்னும் ஒரு கோல் கூட போடல முதேவி, போய் பார்க்கறனா இப்ப பார்க்க ஆரம்பி அப்படின்னு. ஆமா, கரெக்டா நான் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துல கூமாஸோட கோல் போச்சு. டிஃப்ளெக்டட் கோல், அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஹாஃப் டைம்ல ஹைலைட்ஸ் பார்த்தேன். நான் நல்ல வேளை அப்ப நில் இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்டே கோல் போயிருக்கணும். பட் ஐ மீன் இதே நான் சும்மா வந்து ஓகே, நான் பேக்ரவுண்ட்ல எனக்கு பிரசன்டேஷன்லாம் இருந்தது இன்னைக்கு. ஸோ அதனால பிஸியா இருந்தேன். பட் பேக்ரவுண்ட்ல கேம் போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னாக்க இவங்க வந்து நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் இந்த கேமுக்கு போகல. நான் நில்லுன்னு சொன்னேன். அதுவே ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா சொன்னேன். நில்லுன்னு. அது எங்க ரீப்ளே இல்ல. ரீப்ளே இல்ல, அது எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியல. நான் நம்ம கேமுக்கு முன்னாடி வந்து செல்சி கேம் அப்படிதான் முடியற மாதிரி. செல்சி கேம் இல்ல, வேற ஏதோ ஒரு கேம் முந்தின நாள் நியூகாசில் வந்து பிளாக்பர்ன் கூட டிராப் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் போய் பெனல்டிஸ் போச்சு. என்னடா இது, அப்ப ரீப்ளே கிடையாதா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு வந்து எப்ப தெரியுமா, எனக்கு வந்து காமெண்ட்ரியில சொன்னாங்க. ஐ திங்க் 5th ரவுண்ட் வரைக்கும் இது 5th ரவுண்ட் தானே இது. அதுக்கப்புறம் தானே அடுத்தது தானே குவார்டர் ஃபைனல். ஸோ 5th ரவுண்ட் வரைக்கும் ரீப்ளே கிடையாதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் காமெண்ட்ரியில சொன்னப்போதான். இந்த மாதிரி சவுத்ஆம்ப்டன் வந்து தே ஸ்டில் ஹேவ் அப்போ 1-0 தான் இருந்துச்சு ஸ்கோரு. ஸோ சவுத்ஆம்ப்டன் வந்து தே ஸ்டில் ஹேவ் சான்ஸ். இந்த மாதிரி இது 1-1 ஆக்கிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா தே கேன் புஷ் இட் டு எக்ஸ்ட்ரா டைம் பெனல்டிஸ் இருந்தாங்க. என்னடா அது இவன் எக்ஸ்ட்ரா டைம் பெனல்டிஸ்ன்றான், கப்பு மாத்தி பேசுறானா அப்படின்னு நினைச்சேன். நம்ம தான் ஒரு கப்பு ஜெயிச்சிட்டோமே, அந்த எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற கப்பு தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சேன். பட் எனிவே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை எனக்கு இந்த கேம்ல. தோத்து இருந்தா கூட நான் ஒன்றும் பெருசா இது பண்ணியிருக்க மாட்டேன். லைக் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ யங்ஸ்டர்ஸோட போறோம், என்ன எக்ஸ்பெக்ட் நம்ம இவங்களெல்லாம் லைக் லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கும் ஒத்துக்கிறேன். பட் அகாடமி கேம்ஸ்லாம் நம்ம பாக்குறது இல்ல. அட்லீஸ்ட் நான் பாக்குறது இல்ல. அட்லீஸ்ட் எப்போவாச்சும் ஒரு ஹைலைட் வரும், ஒரு திடீர்னு லிவர்பூல் வின்ஸ் 7-0 வந்தா சரி 7 கோல் போட்டுருக்காங்களேன்னு பாப்பேன், அவ்வளவுதான். பட் அதை தவிர ரெகுலரா ஃபாலோ அகாடமி கேம் பாத்துருவேன். எவரி சீசன் நம்மளுடைய சப்போர்ட் வந்து பயங்கர அகாடமிக்கெல்லாம் எல்லாம் நான் பார்த்த பசங்க எல்லாம் டான்ஸ் எல்லாம் 10 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானு. அந்த அகாடமி கேமுக்கும் வாட்ச்லாம் பண்ண வேண்டியதானே. அது அப்படிதான் பிளான் பண்றேன் நானு. இத்தனை நாள் பண்ண முடியல, இனிமேல் பண்ணலாமான்னு ஒரு யோசனையில இருக்கேன். ரைட். So yeah, I mean, but reality என்ன எல்லாத்துக்குமே தெரியும் தான். But I mean, to see what the dance the boy did for this game, it was really nice. டான்ஸ் வந்து கேம்ல டான்ஸ் ஆடிட்டு போயிட்டான். அதான் நான் வந்து லைவ்லயே சொல்லிட்டேன். இந்த இதுல நீங்க லேட்டா போறீங்க, நான் லைவ்லயே சொல்லிட்டேன் நான். நாங்கெல்லாம் லைவ் எல்லாம் நாங்க எங்க பார்த்தோம். அதுக்கு நானும் அங்கேயே சொல்லிட்டேன், டான்ஸ் பையன் டான்ஸ் ஆட்டு கோல போட்டா அப்படின்னு சொல்லி. ஆமா இல்ல, பட் பயங்கரமான ஃபினிஷ் அந்த ஃபர்ஸ்ட் கோல். டான்ஸ் பத்தி தான் மெயின் கான்வர்சேஷன். 2 கோல் போட்டிருக்கான். பாய்வுட் கிளப் அந்த போஸ்ட் கேம் இன்டர்வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் செம்ம ஃபினிஷ். நுண்ணியஸ கத்துக்க சொல்லணும். டேய் இப்ப சிப் பண்ணா போஸ்ட் அடிக்காம இப்படிதான். எங்கால் 2 நேரத்துக்கு முன்னாடியே வெளியிருந்து ஓடி வந்து சிப் பண்ணிட்டாப்ல. பயவுள்ள இவன் சின்ன பையன் பக்கத்துல போய் தான் சிப் பண்ணிருக்கான். எங்கால் எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ்லயே சிப்பு. அது சரி, நீங்க என்ன பக்கத்துல போய் 2 அடியில பண்ணிக்கிட்டு ட்ரைனிங்கா? எங்கள்ட்ட ட்ரைனிங் வர சொல்லுங்க. எப்படி அழகழகா எந்தெந்த போஸ்ட் எப்படி அடிச்சா கரெக்டா போஸ்ட் அடிக்கணும் ஃபுல்லா ட்ரைனிங் எடுப்பாங்க 5 நாள்ல. ஐஓல என்ன அசிங்கமா உள்ள அடிக்கலாம், போஸ்ட் எப்படி அடிக்கணும் எங்கள்ட்ட கேட்டா நாங்க சொல்லி கொடுப்போம். ஆமா ஆமா. பட் இல்ல, டான்ஸ் வந்து பயங்கரமான ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் கோலுக்கு. செகண்ட் கோலும் வந்து இட் வாஸ் a வெல் டேக்கன் கோல். லைக் அவனுக்கு பால் வரும்னு எதிர்பார்க்கல, அவனும் எதிர்பார்க்கல, அது நானும் எதிர்பார்க்கல. பட் எடுத்துட்டான். நல்ல கோல் ஃபினிஷ். அது ரீபவுண்ட் வச்சு இல்ல, அது பிராட்லி அட்டகாசமான ஷாட். அது டிஃபிகல்ட்டான சேவ், கீப்பர் நல்லா சேவ் பண்ணா அப்புறம் நேரா டான்ஸுக்கு வந்துச்சு. நான் கூட ஐயோ ஹேட்ரிக் ரெடி, கமாண்ட் ரெடி, ஹேட்ரிக் வந்துறணும்டா கடைசி 5 நிமிஷம் இருக்குடா வெயிட் பண்ணேன். ஆமா அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கடா அவனுக்கு, ஹேட்ரிக் இது அடிச்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஃபார் டைம் பீயிங் ஒரு ஆள் வந்து இன் ஃபெர்மினோ கிளம்பினாரு.
இந்த பையனை தூக்கிட்டு வந்து ரிப்ளேஸ்மெண்டா போட்டுற வேண்டியதான். இனிமேல் 6 ஃபார்வர்ட் இருக்காங்க. ஒரு சென்டர் ஃபார்வர்ட் மாதிரி நுண்ணியஸ் ஒழுங்கா ஆடலைன்னா நம்ம இந்த டான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆப்வியஸ்லி ஹஸ் டு லேர்ன். அந்த ஹோல்ட் அப் பிளே எல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்வியஸ்லி தட் வில் டேக் டைம். பையன் என்ன 16 வயசா 18 வயசா? ஆப்வியஸ்லி தட் வில் டேக் டைம். பட் ஐ மீன் த சைன்ஸ் ஆர் தேர். அட்லீஸ்ட் ஹி கேன் பி எ போச்சர். இந்த ஏதோ ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாங்க. மேட்ச் ஃபுல்லாவே அவன்கிட்ட வந்து மொத்தம் 19 டச்சோ 20 டச்சோ தான். அதுல வந்து 3 ஷாட்டு 2 கோலு என்னமோ 2 மிஸ்பிளே என்னமோ போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்மியான டச் தான் கேம்ல எடுத்திருந்தான் அவன். ஆமா ஆமா. and then இல்ல Liverpool வெரி found இம்ப்ரெசிவ். themselves a poacher அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா இல்ல ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்ட் பிளே அது. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா, ஆப்வியஸ்லி இப்போ சில பேருக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் டீம்ல ரூட் இருக்கு. இப்போ பிராட்லி இவங்கெல்லாம். பட் இப்போ டான்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்டு வந்து ஓரளவுக்கு வி ஹாவ் இனஃப் பீப்புள். ஸோ என்னோட கேள்வி என்னன்னாக்கா, மேபி நெக்ஸ்ட் சீசன் இல்லை சீசன் ஆஃப்டர் தேட் வந்து அவனை லோனுக்கு தானே அனுப்புறது பெட்டரா, இல்லை அவனை வந்து இப்படி கப் கேம்ஸ் அப்படி இப்படின்னு எக்ஸ்போஷர் மினிமமாக வச்சுக்கிட்டு இவென்ச்சுவலி டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் டீமுக்கு கொண்டு வரதா ஆஸ் பேக்கப் அதுக்கப்புறம்? I'd say it depends on the new manager. I mean இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஆஃப் த ஃபீல்ட் இஷ்யூஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிளப்ல. ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த புது மேனேஜரோட சிஸ்டம் என்ன, ஹவு டஸ் ஹி வாண்ட் டு பேஸ் ஹிஸ் ஸ்டைல். ஏன்னா நம்ம டார்கெட் பண்ற 3 மேனேஜருமே ஹேஸ் அ சிமிலர் ஸ்டைல் ஆஃப் பிளே. 3 at the back, 4 in the middle, 2 up top, and இல்லைனா 1 up top and then 2 ஏதோ ஒன்று 3-4-2-1 இல்லை 3-4-1-2 சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனை தான் வந்து இட் லுக்ஸ் லைக் வி மைட் பிளே. இல்லை 3-2-3-1 whatever அந்த மாதிரி ஒரு 3 at the back ஃபார்மேஷன் விளையாடுற மாதிரி தான் அந்த 3 மேனேஜருமே. நான் சொல்றது அலான்சோ, அமோரிம் அண்ட் நாகல்ஸ்மேன், இவங்க 3 பேருமே ஹேவ் அந்த ஒரு அப்ரோச், சிமிலர் அப்ரோச். அப்படி இருக்குது பார்த்தோம்னா ஒரு சென்டர் ஃபார்வர்ட், ஒரு ட்ரெடிஷனல் சென்டர் ஃபார்வர்ட் தான் அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ ட்ரெடிஷனல் சென்டர் ஃபார்வர்ட் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து நுண்ணியஸ் மட்டும் தானே. நோ அதர் பிளேயர்ஸ் ஆர் ட்ரெடிஷனல் சென்டர் ஃபார்வர்ட்ஸ். ஸோ அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா தென் இவன் வந்து நம்ம டீம்லயே கப் கேம்ஸ் எல்லாம் ஆடட்டுமே. அப்போ இட் ஷுட் பி குட். பட் கேக்போ வந்து யூ டோன்ட் திங்க் இஸ் a traditional center forward? I don't know what Gakpo is right now. அவ்வளவுதான். அது வந்து அது ஆனா கேக்போ மேல நான் ப்ளேம் போட மாட்டேன். அது கிளாப் வந்து கேமுக்கு கேம் see Gakpo வந்து இந்த கேம்ல சொதப்புன்னு சொதப்புனான். அதாவது எத்தனை சான்ஸ விட்டான். பட் அகைன் ஐம் கமிங் பேக் டு ஹவு Gakpo is being used. நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருக்கோம், டேய் ஒரு 4 கேம் ஆச்சு ஒரு பொசிஷன்ல ஆடுற மாதிரி அவனை ஆட விடு. ஒரு 4 கேம் நான் கேக்குறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன், அந்த கேவலமான ஒரு சீசன் இருந்துச்சு நமக்கு நடுவுல. அந்த சீசன்ல எண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் கன்சிஸ்டன்ஸா சென்டர் ஃபார்வர்ட் தான் ஆடிட்டு இருந்தா, நல்லாவும் ஆடினான். அதனால தான் கேக்குறேன், இஸ் ஹி நாட், டு யூ நாட் see him as a center forward? அகைன் அந்த புது மேனேஜர் தாங்க. இப்போ அவன் வந்து அந்த போன சீசன் அவன் ஆடிட்டு இருந்தது வந்து he had to drop deep, அதெல்லாம் வேலையை பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த புது மேனேஜர், எந்த புது மேனேஜர் 3 பேர்ல வந்தாலும் அந்த டிராப் டீப்ங்கிற கான்செப்டே கிடையாது அவங்களோட ஸ்டைல்ல. அவங்களோட ஸ்டைல்ல வந்து ஸ்ட்ரைக்கர் நெவர் டிராப்ஸ் டீப். அப்படி இருக்கும்போது Gakpo is completely out of the equation. அவ்வளவுதான். we should sell Gakpo at that point. I'm not even joking by saying, but உண்மையாவே we should sell Gakpo. ஏன்னா he will never be in the plans of the new manager. Any one of the 3 managers-க்கு வந்து he will never set. அந்த இதுல வச்சு விளையாண்டாங்கன்னா he has to go back to being a left winger. அது ஒண்ணு மட்டும் தான் அவனால விளையாட முடியும். I mean that's what he's doing for Netherlands. That's what he did for எங்க Ajaxல எங்க இருந்தா PSV-ல. So he has to go back to that position. He cannot play the false nine because அந்த 3 மேனேஜருமே false nine கான்செப்டே கிடையாது அவங்கள்ட்ட. It's with Klopp. அதனால Klopp got him. Klopp utilized him last seasonல. He got us 5th place. He was good. அதெல்லாம் okay. But at this point in time, I don't think he's going to displace our front 3, the main 3, which is ideally Nunez, Jota and Salah. அதுக்கப்புறமும் Diaz will come. அதுக்கப்புறம் தான் Gakpo is going to come அந்த ஆர்டர்ல. பட் at this point of time அவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது. அவன் எப்படி இருந்தாலுமே வந்து விளையாடிடுறான். ஒரு சீசனுக்கு ஒரு 35 கேம் கம்மி இல்லாம அவன் கண்டிப்பா ஆடிடுறான். அது எங்கேயோ அவனுக்கு ஒரு மச்சம் இருக்குது. அவன் எல்லாம் இன்ஜுரி ஆயிடுறானுங்க, அவன் வந்து விளையாடுறான். ஸோ அகைன் அதுதான் சொல்றேன்ல, அந்த ஒரு 4 கேம் தொடர்ந்து அந்த ஒரு பொசிஷன்ல ஆடாத வரைக்கும் we can never judge Gakpo. அதாவது என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு I wouldn't care if he doesn't come into positions of where he thinks he can score. I am more angry on the chances that he misses when he gets it. அவனுக்கு கிடைக்கவே இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் இட் இஸ், நீ உடனே போய் இத்தனை பணம் சொன்னீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம்மன் ஹூ இஸ் பிளேயிங் ஒரு மல்டிபிள் பொசிஷன்ஸ் எவ்ரி கேம். ஆனா கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணா மட்டும் தான் கடுப்பேற்ற தவிர மற்றபடி எல்லாம் ஐ எம் நாட் டூ வரிட் அபவுட் Gakpo at this point of time. And இஸ் a very good 5th choice அப்படி சொல்லிக்கலாம். இஸ் a very very good 5th choice. அதனால சந்தேகமே கிடையாது எந்த டீமுக்கும்.
will he get into the starting 11? You never know. It's so much is in the air. இது வந்து நிறைய பேர் நம்ம லைவ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் ஒரு அடுத்த டாபிக்கா பேசலாம் அப்படிங்கறத நான் இன்னுமே டச் பண்ணல. பட் கன்க்ளூசிங் என்ன வார்த்தை, கன்க்ளூடிங் தி FA Cup, we are going to face Manchester United away at Old Trafford next weekend. இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் குவார்டர் ஃபைனலுக்கு ரீப்ளே இருக்குமா? அது தெரியலையே, நான் பார்க்கல. ரீப்ளே இருந்தா நில் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். சில்ற பசங்களை வந்து இங்க வர கூட்டிட்டு வந்து வேற அடிக்கணுமா? அதெல்லாம் அங்கேயே அடிக்கணும். இல்ல அது கரெக்ட், அங்கேயே அடிக்கணும். ஆனா நமக்கு தான் தெரியுமே, வருஷம் இந்த ஓல்ட் ட்ராஃபோர்டுக்கு போனா நம்ம என்ன அதாவது அந்த கேம் வரைக்கும் இப்ப 27 கேம் அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 27 வின்ஸ் அவுட் ஆஃப் 27 இருந்தாலும் அந்த 28வது கேம் யுனைடெட் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட்னா நில்றா தான் நடக்கும் பாதி நேரம். எங்க போன வருஷம் தோத்துட்டு வர வந்தோம். இல்ல ஆமா போன வருஷம் அது நம்ம வேண்டைக்கு வந்து இது இல்ல அதுவா அந்த சீசனா? இல்ல அது 2 சீசன் முன்னாடி கை கட்டி நின்னா அந்த கேம் தான் போன வருஷம். சான்சோட கோல் தானே அது? ஆமா, 3வது கேம் ஆஃப் தி சீசன். யுனைடெட் 2 தோத்துட்டு வருவானுங்க, அப்புறம் நம்மளோட ஆடுவானுங்க. கரெக்ட். ஆமா, கேம் தான் நம்ம பய உள்ள சோறு ஓடுற மாதிரி கை கட்டி நிப்பானே, அதேதான். ஆமா அதுதான். இல்ல அந்த கேம் வந்து, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா we have a massive run. இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த கமிங் வீக்கெண்ட், அப்புறம் Thursday ஸ்பார்ட்டா பிராக், சண்டே சிட்டி, இல்ல அடுத்த Thursday ஸ்பார்ட்டா பிராக் ரிட்டர்ன் ஆன்ஃபீல்ட்ல, அப்புறம் FA கப் அந்த சாட்டர்டே அன்னைக்கு. சோ Thursday Sunday Thursday Saturdayன்னு இருக்கு. அது எப்பவுமே இனிமேல் வந்து இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் எவ்ரி வீக்கெண்ட் அண்ட் எவ்ரி மிட் வீக் நம்ம விளையாடுறோம். ஆமா, எவர்டன் கேம் போஸ்ட்போன் ஆயிடுது. தட் மீன்ஸ் இப்போ யுனைட்டட் ஆடுறாங்க. ஐ திங்க் வில் ப்ளே சண்டே. அந்த FA கப் சண்டே இருக்கும் 17 ஜஸ்ட் பிஃபோர் தி இன்டர்நேஷனல் பிரேக். அதான் லாஸ்ட் கேமா இருக்கும். தெரியல, இப்போதைக்கு ஸ்கெட்யூல் வந்து சாட்டர்டே போட்டிருக்காங்க. இல்ல ஆப்வியஸ்லி சண்டேவே மாறிடும். Thursday and Saturday no chance. So 2 games on Saturday, 2 games on Sunday, அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். FA கப்ல மத்த குவார்டர் ஃபைனலிஸ்ட்லாம் யாரு? So Man City take on Newcastle. Chelsea play இல்ல Coventry-யா? Leicester. Wolves play Coventry. ஆமா, Wolves play Coventry. ஓகே, சோ செமி ஃபைனலிஸ்ட் யாரு? Man City, Leicester, Wolves. அது மேன் சிட்டி கூட ஒத்துப்பேன். நடுவுல செல்சி அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு லெஸ்டர்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஏங்க லெஸ்டர்லாம் பயங்கரமான டீமுங்க. சாம்பியன்ஷிப்ல சும்மா கலக்குறானுங்க அவங்க. செல்சி அதே மாதிரிதான். செல்சி யுனைடெட் நம்ம சொல்லியிருந்தோம், 2 பேரும் தோத்தானுங்க, 2 பேரும் சாக்குன்னு. 2 பேருமே இன்ஜுரி டைம்ல தான் கோல் போட்டு பண்ணானுங்க. ஆமா. பட் அதான் அடுத்த கேம் மேன் யுனைடெட். அது வந்து FA கப்ல. பிரீமியர் லீக்ல வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த வீக்கெண்ட். அவங்க வந்து என்ன பொசிஷன்ல இருக்காங்க? ரெலிகேஷன்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபௌட் திஸ் FSG கோயிங் பேக் டு மைக்கேல் எட்வர்ட்ஸ். அந்த நியூஸ் பாத்தீங்களா? ஃபுல்லா பார்த்தேன், பிரீஃபா பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தேன். ஒன்றும் பெருசா எதுவும் பார்க்கல. ட்விட்டர்ல கூட இல்ல, யாரோ ஒருத்தன் ட்வீட்டை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தான், அந்த ட்வீட்டை பார்த்தேன். So what do you think about it? Will he come அப்படிங்கறது? I think it's a done deal. இல்ல, I don't think so. He wants a sweep, like more extensive powers than what he had, which makes sense என கேட்டா. Like I think வந்து ஒரு more than இது வந்து ஒரு old school type of management இல்ல. அலெக்ஸ் ஃபெர்குசன், ஆர்சன் வெங்கர்லாம் வந்து they had full control clubல. இப்போ அந்த மாதிரி எந்த most clubs don't operate like that. So எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர், ஒரு மேனேஜர், அந்த மாதிரி. ஸோ என்ன கேட்டா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he should have more control than the manager as far as off the field, இந்த transfers இதெல்லாம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he can be like, okay, this is how I want my team to play. என்னோட டீம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இட் கேன் பி எனிதிங். நான் சொல்றது, ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he can say, நான் பார்சலோனா மாதிரி, பிரைம் பார்சலோனா மாதிரி டிக்கி டாக்கா ஆடணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி he can buy the player. அது எப்படிங்க? அப்புறம் மேனேஜருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேனேஜர் அப்பாயின்ட் பண்றீங்க? வரேன் எப்படி ஆபரேட் பண்ணனும்ங்கிறது வந்து லைக் திஸ் இஸ் ஹவ் ஐ வுட் see a club. அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இருந்தா he'll have a vision of how he wants his team to play. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்சலோனா மாதிரி ஆடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி he'll get the right manager. ஸோ இப்போ பார்சலோனா மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு he'll not get ஷான் டைச் ஃபார் எக்ஸாம்பிள்.
That's not the point இல்ல. How can a sporting manager decide how a club has to play? அவன் எந்த கோச்சிங் பேட்சஸும் கிடைச்சு பண்ணது கிடையாது. இல்ல அவன் எதுக்குன்னா எந்த மேனேஜ்மெண்ட் பிலாசபி எந்த டாக்டிக்ஸ் எதுவும் படிச்சதும் கிடையாது. Then how does it make sense? இல்ல கோச்சிங் see you can have a philosophy of how you want to play இல்ல you may not know how to ஸ்போர்ட்டிங் as a டைரக்டரா sporting director இப்போ இல்ல as a sporting எப்படிங்க? director you can have the vision of how you want to play but அதை implement பண்றது வந்து you have to get the right coach. புரியுதா I நான் think that is சொல்றது? So like interesting. I don't see it that way. எனக்கு எப்படி தோணுதுன்னா obviously ஸ்போர்ட்டிங் டைரக்டர் will be above the manager. அது எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த ட்ரீ இந்த ஹைரார்கி ட்ரீ அது எனக்கு இஷ்யூ கிடையாது. பட் a sporting manager facilitates a sporting director facilitates a manager basically. அதாவது manager decides how the team wants to play. A sporting director will say இந்த பிளேயர் நீ கேட்கிற பொசிஷனுக்கு ஃபிட் ஆவானா மாட்டானா. இப்ப மேனேஜரே போய் எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும் அப்படின்னு கேட்டானா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஷுட் கம் பேக் அண்ட் சே டேய் நான் அனலைஸ் பண்ணிட்டேன், நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், நீ ஒரு 5 மேட்ச் தான் பார்த்திருப்ப, நான் வந்து 5 வருஷத்துக்கு ஸ்டேட்டா பார்த்திருக்கேன், அவன் இந்த ஸ்டைலுக்கு செட் ஆக மாட்டான், நான் சொல்றதை கேளு, வேற டார்கெட் நீ சொல்லு, மறுபடியும் பார்க்கலாம். திஸ் ஷுட் பி ஸ்போர்ட்டிங் டைரக்டர். மேனேஜர் ஷுட் சே எனக்கு இந்த பொசிஷனுக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அது ரைட். இல்ல நீங்க சொல்ற அந்த ரோல் ஆஃப் த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அதுதான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எதுக்கு வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஷுட் ஹேவ் அ விஷன் ஆஃப் ஹவு டு பிளே அப்படின்னாக்கா ஏன்னா இப்போ ஒரு மேனேஜர் வந்து இஃப் இஸ் நாட் கெட்டிங் த ரிசல்ட்ஸ்னாக்க he will be sacked. That responsibility is also with the sporting director இல்லையா? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹையர் பண்ற மேனேஜரும் they should be of similar principles. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து கோச்சை மாத்திட்டு அதோட ஸ்டைலையும் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இது நிறைய கிளப்ல பாத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்னமே எடுத்துக்கோமே, பிளேயர்ஸை மாத்த முடியாது. கரெக்ட். பிளேயர்ஸை மாத்துறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி அட் பிக் கிளப்ஸ். they'll be on big contracts. சோ அவங்கள ஆஃப்லோட் பண்றது இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது the sporting director represents the club owners. கரெக்ட்டா? ஒரு விதத்துல the club owners decide how the team has to play basically. That's how they interview the manager. இப்போ Liverpool can't go and get a Sean Dyche or a Jose Mourinho. It will not happen. அந்த இன்டர்வியூவே நான் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான் பண்ணனும்ன்றேன். ஏன்னா he has that vision of okay இந்த மாதிரி வந்து I want to play attacking football. அப்படி பார்த்தா the owners are the people who interview a sporting director. கரெக்ட்டா? அப்போ it would be a discussion between the owners and the sporting director to say டேய் என் கிளப்னா அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் ஆடணும், என் கிளப்னா இந்த மாதிரி ஒரு பிளே ஸ்டைல் தான் இருக்கணும் அப்படின்னு. கரெக்ட் தான். அதைய வந்து ஓனர்ஸ் will pass it on to the sporting director and நீங்க சொன்ன மாதிரி the sporting director takes a decision on who to appoint as the manager because everyone knows இந்த மேனேஜர் இந்த philosophy தான் ஆடுவான், இந்த ஸ்டைல் ஆஃப் பிளே தான் ஆடுவான்னு சொல்லிட்டு everyone else knows. see நீங்க வந்து அந்த வழியில இருந்து வரீங்க, நான் வந்து நீ மேனேஜரை வாங்குனதுக்கு அப்புறம் மேனேஜர் இப்படி வரீங்க நான் அப்படி வரேன் பேசிக்கலா. எக்ஸாக்ட்லி. பட் ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்க்கு தான் வந்து மீட் ஆகுறோம். பட் seeing the perspective of one side as compared to the other, it's vastly different. அதான் சொல்ல வரேன். இப்ப நான் ஒரு சைடுல இருந்து பார்த்தேன், நீங்க இன்னொரு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட கோல் ஒண்ணுதான். ஆமா. ஆனா அதுக்கு அலைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா. இல்ல பேசிக்கா நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் வந்து the way I see it, இது எப்படின்னாக்க நம்ம வந்து இந்த how this team playsங்கிற அந்த ஒரு கான்செப்டே எடுத்துப்போமே. ஓனர்ஸ் வந்து they will just say அவங்களுக்கு ஃபுட்பால் பத்தி எவ்வளவு தெரியும் தெரியாது. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, we want goals, we want attacking football. ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he has a bit more knowledge. He will say okay, I want my side to இப்படி தான் அட்டாக் பண்ணனும். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் 10 வெச்சு பண்ணனும், ஆர் இல்ல விங்ஸ் வெச்சு பண்ணனும். இப்ப ட்ரெண்ட் ராபர்ட்சன் இருக்கறனால ஃபுல் பேக்ஸ் வெச்சு பண்ணனும். அந்த அளவுக்கு he will know exactly. அதாவது எப்படினாக்க நான் எப்படி விஷுவலைஸ் பண்றேன்னா, he will know what he will see on a weekend basis. வீக்கெண்ட்ல எப்படி அந்த டீம் ஆடுங்கிறது வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அவனுக்கு. ஒரு கோச்சுக்கு வந்து he will know how but ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he has no idea how to get that team to play that way. ஒரு கோச் வந்து டெய்லி ட்ரைனிங் பண்ணி they know exactly அந்த வீக்கெண்ட்ல வர இது வந்து அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேபிள் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு இந்த விஷன் இருக்கிறது தான் will inform his choice of managers and will inform his choice of players and the transferல. இப்போ நம்மளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் எட்வர்ட்ஸே எடுத்துப்போமே, வந்து if he did not think that okay இந்த மாதிரி வந்து அதாவது என்னோட திங்கிங் எப்படின்னாக்க, பிஃபோர் they hired Jurgen Klopp they would have seen what he has done as Dortmund.
ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அங்க வந்து விங்கர்ஸ் வந்து இப்படி கட் பண்ணி கோல் ஸ்கோர் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், உள்ள கட் பண்ணி கோல் ஸ்கோர் பண்றாங்க, அதுதான் கான்செப்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே யுர்கன் கிளாப்பை நம்ம வந்து வி ஹையர் ஹிம் பிகாஸ் அட்டாக்கிங் ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கு. யுர்கன் கிளாப்போட பிரின்சிபல்ஸ் வந்து என்ன, விங்கர்ஸ் வந்து கட் பண்ணணும், அதுதான் அவரோட பிரின்சிபல். ஸோ தென் மைக்கேல் எட்வர்ட்ஸ் would been like, ஓகே எந்த பிளேயர் வந்து ஃபிட்ஸ் தட் philosophy, who can we see வந்து அந்த ரோல்ல நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மானே சலா பேர் வந்திருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் கிளாப் வந்து he wanted ஜூலியன் பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா அனாலிசிஸ் அதுதான் மெயின் ஜாப். பட் அட் தி சேம் டைம் ஐ ஃபீல் லைக் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து he should have more power over the coach in terms of like he should be able to hire the coach rather than, ஏன்னா he will have a vision, அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ சப்போஸ் வந்து யர்கன் கிளாப் வந்து 2 வருஷத்துல வந்து எதுவுமே பண்ணல, பர்ஃபார்மே பண்ணல, ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், then it would have been on Michael Edwards to sack Jurgen Klopp and say, okay இதே மாதிரி ஸ்டைல் வந்து வேற யார் ஆடுவா. That is my way of thinking. இல்ல அதுதான் என்னோட லாஜிக் இதுல. It makes more sense. But என்னன்னா, when you believe in a system, you get that manager. If that manager doesn't work, it's okay. ஏன்னா அந்த சிஸ்டம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இப்ப இருக்காங்க. That's how a club should function. அதாவது you believe in a system, you get certain players. இப்போ okay, you believe in Sean Dyche ball, you get a Sean Dyche player, and then you cannot go and you cannot appoint Pep Guardiola next. It makes no sense. அதுதான் ஆமா, அதான் மேட்டர். யூ cannot go and get Pep Guardiola and say, டேய் பெப் நீ வந்து இந்த பிளேயரை வச்சு ஒரு சிஸ்டம் ஆடிக்கும். அது நடக்காது. பிகாஸ் பெப் will come in and say, எனக்கு இந்த மாதிரி பிளேயர் வேணும், என்னால இந்த பிளேயரை வச்சு என்னால இது பண்ண முடியாது. ஏன்னா கிளாப் வந்த புதுசுல he first got out பென்டெக்கே, தம்பி நீ செட் ஆக மாட்ட, நீ கிளம்பு. that was the first call he made. 32 மில்லியனுக்கு வாங்க, 30 மில்லியனுக்கு வித்தோம். 2 மில்லியன் லாஸ் நினைக்கிறேன், ஆர் எக்ஸாக்ட் சேம் பிரைஸுக்கு வித்தோம்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் கிளாப் வந்து அவர் ஓப்பனா ஐ திங்க் பிரஸ் கான்ஃபரன்ஸே சொன்னாரு, தம்பி நீ சரியான பிளேயர், ஆனா என்னால உன்னை ஆட வைக்க முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லி அவன்கிட்டே சொன்னதாகவே பென்டெக்கே எங்கேயோ சொன்னான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அல்டிமேட்லி ஐ திங்க் தே வென்ட் பேக் டு மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அப்போ எட்வர்ட்ஸ் செட் நோ, ஐ எம் நாட் கோனா கம். இப்போ நேத்துல இருந்து பயங்கரமான ரூமர்ஸ். ஃபெப்ரிசியோ தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணாப்ல, அவனுக்கு மட்டும்தான் எப்படி நியூஸ் வருதுன்னு தெரியல. லிவர்பூல்ல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபெப்ரிசியோ தான், வேற யாருமே நம்ப தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு ஃபெப்ரிசியோ தான். he said that Liverpool are going to go back to Michael Edwards and அது சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, ஜாய்ஸ், வேற யாரு, நீல் ஜோன்ஸ், எல்லாருமே எஸ் லிவர்பூல் ஆர் ப்ரிப்பேரிங் டு கிவ் him a bigger role அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இட் இஸ் கோயிங் டு பி a CEO of football operations. ஆமா, that is the title that is going to be given to Edwards, and I think he will accept. I think it's very close. ஏன்னா ஒரு பிரீஃபிங் நடந்த மாதிரி தான் நேத்து வந்து பால் ஜாய்ஸோட ட்வீட்ஸ்ல இருந்துச்சு. லைக் the owners have told him that this is happening, that we are going back to Edwards, இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, திருப்பி ஆன்ஸ்டீன்ல இருந்து சொல்லிட்டாங்க. So I think it will happen, and they want to get it done by March first week. ஆமா, so that is the time frame. ஆமா, that makes sense. March first weekனா மேனேஜர் இவாலுவேட் பண்ணி இன்டர்வியூ பண்ணிலாம் அது பண்றதுக்கு டைம் எடுக்கும். சோ அதுவும் இல்லாம வந்து this will be done March first week. I think Edwards will be 99% back. அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து the first choice is Xabi Alonso, but Liverpool are also going to interview Amorim and நாகஸ்மன் படம் தெரியல, but they are going to definitely interview Amorim அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. The other flip side to it is, எனக்கு தெரிஞ்சு if Edwards come in, we are not getting Alonso. That is for sure, because Alonso is very new. I think Edwards will go for Amorim. ஏன்னா Amorim is also பயங்கரமா டேட்டா driven. ஆமா, Edwards அது பார்த்தேன். ஆமா, அதுவும் பார்த்தேன். He is பயங்கரமா டேட்டா driven with everything he does. He is very conscious about how he does with this training, அது இதுன்னு எல்லாமே. So I don't know. I think we should not get our hopes up for Alonso, because I don't think Alonso will happen. I think Alonso will go to Bayern most probably. தெரியல, அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க Tuchel is leaving னு சொல்லிட்டு. Exactly. So அது தெரியல, but I feel if Edwards comes in, I think it's Amorim. I don't think it's Nagelsmann. I don't think it's Alonso. தெரியல. ஆமா, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, I think one of the things that மைக்கேல் எட்வர்ட்ஸ்க்கு பிடிக்கல towards the end of his tenure வந்து the fact that Klopp got more power. Slight towards the end, more of a say on transfers. ஏன்னா வந்து மைக்கேல் எட்வர்ட்ஸோட, and in a way I can see it, especially இல்ல, not saying Kloppோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப
இட்ஸ் நாட் குட்னு சொல்லல. பட் மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து he has a way of operating. So and his the transfersங்கிறது வந்து it is definitely his domain. ஸோ கிளாப்புக்கு சடனா நீங்க வந்து ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா டு ஹாவ் பிக்கர் சே ஆன் ஹூ இஸ் கமிங் இன் அண்ட் அவுட், மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து நீ இவன் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், திஸ் இஸ் லைக் கிவிங் மீ அ வாய்ஸ் இன் கோச்சிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி வாண்ட்ஸ் தட் இது. அண்ட் தட் இஸ் அனதர் ரீசன். நீங்க சொன்ன மாதிரி நான் யோசிச்சது வந்து அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அலோன்சோ இஸ் வெரி அன்லைக்லி. ஏன்னா he has the fan support. ஃபர்ஸ்ட் இஃப் பை எனி சான்ஸ் வி வின் எனி ட்ரோஃபி ஃபர்ஸ்ட் சீசன்ல, கேரபா கப்பா கூட இருக்கட்டும், வேற எதுவும் வின் பண்ணலன்னா அந்த ஒரு ட்ரோஃபி வின் பண்ணா கூட he will gain even more support. அதுக்கப்புறம் if more and more titles follow, இதே மாதிரி இந்த கிளாப் டைப் சிச்சுவேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணும்போது மட்டும்தான் எட்வர்ட்ஸோட பேர் வந்துச்சு. டேய் அவன் தான் வந்து இந்த 2 டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தான், கூட்டினியோ இவ்வளவு பணத்துக்கு வித்தான், அப்பதான் நம்ம வந்து எட்வர்ட்ஸ் பத்தி பேசணும். சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கும் போது கூட இல்ல, அந்த ஃபைனல் போய் தோத்தும் போதுலாம் அது வரைக்கும் ஃபுல்லா எட்வர்ட்ஸ் தான். ஆமாமா கிளாப் இதை பண்ணாரு, பட் ஆல் தி சைனிங்ஸ் எல்லாமே ஐ திங்க் தட் வாஸ் when we signed கொனாட்டே. அந்த சம்மர்ல we lost the Champions League final or we won the Champions League final and we signed கொனாட்டே. we lost the Champions League final. அதுக்கப்புறம் few daysல ஃபெபினியோவை சைன் பண்ணோம். எஸ், அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ எண்டிங்ல we signed ஆலிசன் அதே விண்டோல. அடுத்த சம்மர்ல we won the Champions League and then we signed கொனாட்டே. இல்ல we won the Premier League and signed கொனாட்டேவா? I think Premier League and signed Konate நினைக்கிறேன். I'm not so sure. I think COVID time da we signed Konate probably. So Konate was the last Edwards signing and அந்த சம்மர்ல he left. 2021 summer 2020 summer he left. 2021 summer 2022 summerல வந்து வார்ட் left. correct. So 2021 summerல Edwards, 2022 summerல வார்ட். So I think that is when நீங்க சொன்னா அதே தான் நடக்கும். ஜாபி அலோன்சோ will have the fan support 100%. ஏன்னா தெளிவா தெரியும், யாருன்னு தெரியும், என்ன பண்ணுவோம், என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும். சரி பயோல ஏதோ ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சோன்னே ஹூ கேன் சே தட் ஜாபி அலோன்சோ ஓன் சே கிளாப் மாதிரியே எனக்கு வந்து பவர் கொடுன்னு. ஹி இஸ் அ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் அப்படி சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஷியல் மேபி நாட் த ரைட் வேர்ட், பட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் கேரக்டர் ஹூ மைட் டிமாண்ட் திங்ஸ். திருப்பி கிளாப்புக்கு பண்ண மாதிரியே இது பண்ணக்கூடாதுங்கிறது பண்ணா வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் எட்வர்ட்ஸ் இல்ல. சோ ஐ ஃபீல் இஸ் டேக்கிங் த ரைட் ஸ்டாண்ட். எனக்கு இதை கொடுத்தா நான் வரேன், மொத்தமா என் பேர்ல இருக்கணும், நீங்க விட்டீங்கன்னா நான் வரேன். நீங்க திருப்பி கொண்டாந்து கூட்டி வச்சுக்கிட்டு திருப்பி இன்னொரு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் அவன் சொன்னானா அப்புறம் நீங்க அவனை கூட்டு கொடுங்கம்பீங்க, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எட்வர்ட்ஸ் இஸ் டூயிங் இஸ் வெரி வெரி ரைட். சோ அதனால இது வந்து இந்த பவர் கேம் வந்து I thought that was maybe a reason why Julian Ward also left. ஏன்னா வேலை எடுத்து ஒரு few monthsல விடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு this was the only explanation I could come up with, that he didn't have enough powerங்கிற அந்த ஒரு இது. But I don't know, நமக்கு behind the scenes என்ன நடக்குதுன்னு தெரியல. அத நீங்க சொல்லுங்க, how does this look on Klopp? ஏன்னா see there's one thing is you wait until Klopp leaves and then you do this, okay? Or you do it so secretly that the news never comes out. அது வந்து இப்ப இருக்கிற வேர்ல்ட்ல அது ரொம்ப அன்லைக்லி, அது சான்ஸே கிடையாதா? So what I'm trying to say is இப்ப இத்தனை நடக்குது இல்ல, so how does this look on Klopp for his next club? I mean there will be clubs who will say தம்பி நீ வா, நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. There are ஒரு அதாவது apart from Liverpool and Manchester City, I think 98 clubs will call Klopp and say தம்பி நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஓகேவா? that is very very likely. இல்லங்கறத நம்ம சொல்லவே முடியாது. Do you think it doesn't affect Klopp in any way? தெரியல, நமக்கு வந்து behind the scenes என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் if assuming that there is some என்ன சொல்றது ஓரளவுக்கு உண்மை இருக்கு நம்ம இப்ப பேசினதுல அப்படின்னு இருந்தா கூட, if I am the sporting director of a club, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவர்கூசனே அலோன்சோ போன அப்புறம் they are looking for a replacementன்னு வச்சுக்கோங்க, கிளாப்புக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் தே சே ஓகே வந்து கிளாப் வந்து கூப்பிடலாம், பட் வாட் இஃப் ஹி ஆஸ்க்ஸ் ஃபார் மோர் பவர், என்னை விட ஒருத்தன் ஜாஸ்தி பவர், ஐ நோ இஸ் அ கிரேட் மேனேஜர்லாம் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல, ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ட்ரோஃபியும் கேரண்டீடுன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் த பெஸ்ட் தட் வி கேன் கெட் ஒரு பயர்ன் மியூனிக் இருக்கிற லீக்ல. ஸோ இட்ஸ் த பெஸ்ட் சான்ஸ் தட் வி ஹேவ், எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல ட்ரோஃபி ஜெயிச்ச அப்புறம் வந்து என்னை விட பவர் வேணும்னு, டிரான்ஸ்ஃபர் மேல எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு கேட்க மாட்டாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அதுதான் that will be my question as an owner, as a sporting director. அதுதான் என்னோட கேள்வி இருக்கும். As an owner, why?
ஆஸ் அன் ஓனர் யூல் பி இன் ட்ரீம்லேண்ட் இல்ல. 2-3 வருஷம் கழிச்சு ட்ரோஃபி வின் பண்ணி கொடுக்குறான். அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பவர் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா உங்களுக்கு என்ன? அது ரைட். ஓகே, மேபி நாட் as a owner, but definitely ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து will have question marks for sure. I mean, it doesn't look great. அவ்வளவுதான் நான் சொல்றேன். This is the Sunday between the owner and the sporting director. அந்த சமயத்துல Klopp is available. Owner will say மரியாதை வாங்கு. ஸ்போர்ட்டிங் டைரக்டர் சொல்ல என்னால முடியாது. நீ போட்டினா அவன் இத பண்ண சொல்லுவான். அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு I think that is a I think as the game is evolving, manager should forget about certain stuff. இப்ப வந்து மனுஷன் முடி நரைச்சு போச்சு, என்னால முடியல, இத்தனை விஷயம் இருக்கு, உன யார் செய்ய சொன்னா? அவன் தான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். நீ பிட்ச்ல மட்டும் பார்த்தா போது, திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை ட்ரைனிங்ல பார்த்தா போது, பிரஸ் கான்ஃபரன்ஸ பார்த்தா போதும் தான் இருந்துச்சு. நீயா தான் இது எல்லாத்தையும் தூக்கி வாங்கி போட்டுக்கிட்ட. எனக்கு தான் வேணும், நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்ல. அப்படி இப்ப வந்து அங்க குத்துது இங்க குடையுதுன்னா அப்புறம் யார் வருவா? இல்ல என்னன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃப்ரம் கிளாப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. அதாவது என்னோட டீம், ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் மோர் கண்ட்ரோல் ஓவர் ஹூ கம்ஸ் இன் அண்ட் அவுட். ஸோ அந்த ஆங்கிளும் எனக்கு புரியுது. ஐ திங்க் திஸ் இஸ் வேர் தி ஓனர் கம்ஸ் இன் டு பிளே. இந்த ஒரு டைலமால, இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வர்சஸ் கோச் ப்ராப்ளத்துல தான் ஓனர் கம்ஸ் இன் டு பிளே. ஓனர் ஹாஸ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் சே, இல்ல நீ பெப் குவார்டியோலாவே இருந்தாலும் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இருக்கிற ரோல் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு மட்டும்தான், கோச்சுக்கு இருக்கிற ரோல் கோச்சுக்கு மட்டும்தான். திங்க் அபவுட் கிளாப். அதாவது மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஹாஸ் பீன் தி பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இன் தி மாடர்ன் ஈரா. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அபவுட் every single signing that he's made has been a success. Probably இவனை தவிர அந்த பையன் அந்த ரெட் புல்ல இருந்து வாங்கணுமே, மினமினோவை தவிர I think every other signing has been a hit for Liverpool. I don't remember anyone else that has. Yeah, I don't remember Carvalho, but Carvalho வந்து he was not an Edwards signing. Carvalhoல Edwards எல்லாம் கிளம்பிட்டானே அப்போ. So Carvalhoல it's not an Edwards signing. So எனக்கு தெரிஞ்ச மினமினோவை தவிர everyone else has been a huge success for Liverpool. All the signings that he's made, the people that he sent out. Ryan Brewsterக்கு 25 மில்லியன் வாங்கணும். அதெல்லாம் வந்து பகல் கொள்ள. அதெல்லாம் பகல் கொள்ள. அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டே கொலை பண்றது அதெல்லாம். ஸோ அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டிங் மேனேஜரையே வந்து if someone can say டேய் நீ நவுரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா it has to be Klopp. Imagine the owners அந்த சமயத்துல ஐயோ இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதானே தெரியலையே, 2 பேரும் பயங்கரமா பண்ணிருக்கானுங்க, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, மாட்டிட்டு இருக்கோமே அப்படிங்கிற சமயத்துல இருக்காங்க. And they chose to stick with Klopp because that's the right thing to do. நீ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் யார வேணாலும் வாங்கலாம். You cannot change a manager and get results. ஆமா, அதுதான். இல்ல, as an owner I think they did the right thing. அவங்கள சொல்லி தப்பு இல்ல. if they sided with Klopp, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்து if they sided with Kloppனா definitely they did the right thing தான். அதெல்லாம் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனுங்க. அண்ட் நமக்கு சொன்ன மாதிரி இந்த ஹோல் இது வந்து நமக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் கெஸ் தட் we can make looking in from outside. அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல ஐ திங்க் நம்ம ரெண்டு பேருமே ஐ திங்க் we have to start watching அமோரிம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க லைவ்லயே, அமோரிம் எப்படி ப்ரோ அப்படி. எனக்கு நான் சொல்லிட்டு ஓப்பனா நான் பார்த்ததே இல்லைங்க, எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் பார்க்க ஆரம்பிங்க. ஐ ஆல்சோ ஹேவ் டு வாட்ச். மக்களே நீங்களும் பார்க்க ஆரம்பிங்க. பட் வாட் இஸ் ஹி டூயிங், அவனோட சிவி என்ன, வாட் ஸ்டைல் ஆஃப் பிளே எல்லாமே. பிகாஸ் ஐ ஃபீல் இந்த ஒரு வாரத்துல இஃப் எட்வர்ட்ஸ் இஸ் அப்பாயிண்டட் we can forget Alonso. Definitely we can forget Alonso. That is not happening. I mean, I don't know about Amorim, but I think இல்ல forget ன்னு நான் சொல்ல மாட்டேன். I still think he will be the leading candidate, but on the lead வந்து it will be slimmer. அப்படி வெச்சுப்போமே. இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் அமோரிம், ஸ்போர்ட்டிங் பாடிட்டு இருக்காங்க போர்ச்சுகீஸ் கப்ல. லீட்ல இருக்காங்க. செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் ஸ்போர்ட்டிங் வெர்சஸ் பென்ஃபிகா 1-0 லீட்ல இருக்காங்க. 39th மினிட் இப்போ. இல்ல பட் ஐ மீன் ஐ திங்க் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த அமோரிம் வந்து அவருடைய ட்ரைனிங் மெத்தட்ஸா மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் சம்திங் பேசிஸ் இட் ஆன் டேட்டா. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த லிவர்பூல் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள் வந்து இப்ப லிவர்பூல் இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் வாட்ச், லிவர்பூல் ஸ்டாஃப் இஸ் வாட்சிங் அப்படின்ட்டு இன்னும் அப்பாயிண்டே பண்ணலாம் எட்வர்ட்ஸ். இல்ல லிவர்பூலுக்கு ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் வந்து இப்ப அங்க இருக்காரு. அதுதான் அப்படியா? ஐ தாட் தி அதர் வே. சோ அவர் மூலமா கான்டாக்ட் இருக்கு, லைக் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி. I think it's very interesting. But அதாவது இதுல what I'm very genuinely happy about என்ன தெரியுங்களா, இதே மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜரை தேடினானுங்கன்னா மொரினியோ வாங்கலாமா வேன் கால் வாங்கலாமான்னு யோசிச்சிருப்பானுங்க. நம்ம வந்து அலான்சோ வாங்கலாமா, அமோரிம் வாங்கலாமா, நாகல்ஸ்மன் வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். அதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷம்.
இந்த 3ல யாரு வந்தாலும் ஐ வில் பி ரியலி ஹாப்பி. நாகல்ஸ்மன் எல்லாம் வந்து I've seen the way he plays with Bayern. அந்த ஒரு 1.5 வருஷம் I was mesmerized by those performances. என்னடா இப்படி விளையாடுறானுங்க, செட்டப் சூப்பரா இருக்கு, டைம் அண்ட் டைம் அகைன் he refreshes his tactics. ஒரு 10 கேம் 15 கேம் they play wellனா, if someone is trying to figure that out, next 2-3 கேம் அந்த மாதிரி ஆடவே மாட்டாங்க. He will come up with something new and he'll change. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது நாகல்ஸ்மன். நாகல்ஸ்மன் ஸ்டைல் ஆஃப் பிளே எல்லாம் நல்லா இருக்கும். என்னோட வரி வித் நாகல்ஸ்மன் வந்து மோர் ஃப்ரம் லைக் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஹாஃபன்ஹைம் ஓகே, ஹாஃபன்ஹைம்ல நல்லா பண்ணா, பட் லைப்சிக்லயும் சரி பயன்லயும் சரி he fell out with some players, especially senior players. So that is the one thing. அதனால தான் வந்து அமோரிம் you will always fall out with senior players when you take the right decision for the club. யோசிச்சு பார்த்தா இல்ல, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் ஃபாலோயிங் அவுட். இது இப்போ வந்து சீனியர் பிளேயர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எண்டோ, but if a manager falls out with Endo, it's not as much of an impact. Whereas if a manager falls out with Virgil van Dijk naka அது ஒரு பெரிய impact squad மேல. So அந்த இப்ப பயன்ல நீங்க பாத்தீங்கன்னா he had fallen out with Philipp Lahm, Manuel Neuer, இவங்களோட எல்லாம் fall out இருந்துச்சு. ஐரானிக்கா என்னன்னா ஜெர்மனி கூட அவங்களோட தான் வேலை பார்க்கணும், அது வேற விஷயம். பட் பயன்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்த போது இட்ஸ் லைக் ஓகே எஸ் ஃபாலன். இப்போ டூக்கலோடையும் அதே தான். அன்னைக்கு ஏதோ ஒரு ட்வீட் பார்த்தேன், பில்டுல வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டு மாதிரி ஃபார் அகைன்ஸ்ட் கரெக்ட். சோ ஃபார் ஹாரி கேன், எரிக் டயர் அது இதுன்னு போட்டிருக்கான், அகைன்ஸ்ட் பிலிப் லாம், இப்ப லியான் கொரெட்ஸ்கா, அப்படி இப்படி. என்னடா அது எலெக்ஷன்ல ஓட்டு எடுக்கிற மாதிரி இப்படி பேசிருக்கா, பிரிச்சு வச்சிருக்கானுங்க யோசிச்சேன்னா. இல்ல எதுக்கு சொல்ல வரேன், அந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து they are important not only from a playing point of view but also from a team morale and the point of view lende. So அதுதான் that is my only worry with Nagelsmann. Style of play la it's very good. I mean Bundesliga இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா நான் பார்க்கல, பட் ரொம்ப பார்க்கல, பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் Bundesliga பார்த்துட்டு இருப்பேன். Leipzig were really good to watch அந்த டயத்துல. So டெஃபினட்டா வந்து ஸ்டைல் வைஸ் I have no issues, but பர்சனல் வைஸ் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் எனிவே ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி we have to start watching. இப்போ நிறைய பேர் நம்ம பசங்க லெவர்குசனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. we have to start watching sporting also இனிமே. ஆமா. coming back to Nottingham Forest weekend game. ஆமா, Nottingham Forest weekend game. அவங்க வந்து 17th இருக்காங்க, 24 points, 3 losses in the last 3 losses in the last 5, 4 without a win. ஒரு கேம் தான் வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 5 மேட்ச்ல. அவங்க வந்து டியூ திங்க் இப்போ எவர்டனோட பாயிண்ட்ஸ் டிடக்ஷனும் வந்து கம்மி ஆயிடுச்சு. லைக் முன்னாடி 10 points லாஸ் இருந்துச்சு, இப்போ 6 தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து தேவ் கிளைம்ட் அப் த டேபிள். ஸ்டில் வந்து கிளியர்னு சொல்ல மாட்டேன், பட் நாட்டிங்ஹாம் வந்து டியூ திங்க் தே ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் ஸ்டேயிங் அப். ஏன்னா லூட்டன் வந்து தே ஆர் இன் 18th 20 points, நாட்டிங்ஹாம் 24, பட் லூட்டன் வந்து தே ஹேவ் அ கேம் இன் ஹேண்ட். ஸோ என்ன நினைக்கிறீங்க, டியூ திங்க் தே ஹேவ் அ சான்ஸ்? என்ன கேட்டா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஐ திங்க் லூட்டன் ஹேவ் அ slightly better chance of staying up ன்னு நான் சொல்வேன். ஏன்னா I think Luton வந்து over the season they've improved and I think towards the end வந்து they'll start getting better and better. Whereas Nottingham வந்து ரொம்ப ups and downs இருக்கு. கடைசி 4 கேம்ல they haven't won any games Luton. நாம வந்து பயங்கரமா பாராட்டிட்டு இருந்தோம். ஆமா கடைசி 4 கேம்ல they've drawn only 1 and they've lost 3 on the bounce. இப்போ நாம அப்படிதான் பாராட்டிட்டு இருந்தோம் அவங்கள. But looks like they are also sinking now. So அதனால சொல்ல முடியாது. I mean you never know. I think Everton are safe. They will be safe. Safe னு சொல்ல, they will be safe. No doubt. நான் வந்து என்ன சொல்றேன், Brentford, Nottingham or Luton இந்த மூணுல ஏதோ ஒன்னு போகும். மத்தது எல்லாமே they will definitely be safe. Everton, Nottingham இல்ல எவர்டன்ங்கற மாதிரி Brentford, Nottingham இல்லனா Luton இந்த மூணுல தான் ஒன்னு கண்டிப்பா ஆகட்டும். ஆமா இல்ல ஐ திங்க் வந்து எதுக்கு நான் நாட்டிங்ஹாம் சொல்றேன்னா, லைக் லூட்டன் வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி 3 கேம் லூஸ் பண்ணிருக்காங்க கண்டினியூஸா. பட் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ரெலிகேஷன் இருக்கிற டீம்ல வந்து தட் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட். அண்ட் அவங்க ஆடி இருக்கிற டீம்ஸ் வந்து ஓகே, ஷெஃபீல்டு வந்து இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் லாஸ், அது ஒத்துக்கலாம். பட் அதுக்கு அப்புறம் வந்து தே பிளேட் மேன் யுனைடெட், விச் யுனைடெட் இஸ் அ பெட்டர் டீம். அதுக்கப்புறம் நம்மள ஆடினாங்க. So both of those games they were not expecting to win, and FA Cupல வந்து they lost to Man City. So அதுவும் வந்து it's not an unexpected loss. So I don't know, I feel like வந்து Luton வந்து overall over the last 10 games எடுத்துட்டோம்னா I feel like they have been a slightly better team than Nottingham. But Nottingham வந்து ரொம்ப
நாட்டிங்ஹாம் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்ல இந்த FA வீக் கப் டு வீக் கேம்லயே நாட்டிங்ஹாம் எந்த டீம் வரும்னே தெரியாது. ஆக்சுவலா FA கப்லயே வந்து சூப்பரா ஆனானுங்க கடைசி வரைக்கும். ஆனா ஆமா ஒரு சான்ஸ் எடுக்கல ஆமா யுனைடெட் கூட. அத்தான சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க. இந்த ஆவோனியை கொன்னுட்டான் கேம்ல. அத்தான சான்ஸ் கிடைச்சது. நாய் ஒண்ணுமே எடுக்கல. ஃப்ரண்ட் த்ரீ யார் தெரியுமா? எலாங்கா ஆன் த லெஃப்ட், ஆவோனி த்ரூ தி மிடில், ஒரிகி ஆன் த ரைட். அந்த ஃப்ரண்ட் த்ரீ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க யுனைடெட் கூட. அத்தான சான்ஸ் கிரியேட் பண்ணான். எலாங்காவும் ஒரிகியும் சேர்ந்து இவனுக்கு ஆவோனிக்குள்ள கொடுத்தாங்க. ஒன்ன கூட ஆண்டாருக்கோ அடிக்கலாங்க. பயங்கர மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் யுனைடெட். நம்மளோட ரீபவுண்ட் பண்ற கீபவுண்ட் பண்ற நாயகம் வந்த ஒரு வந்து ஆடாம இருந்தா சரி. ஆமா ஆமா அது வேற இருக்கு. அது அவே கேம் நம்மளுக்கு ஹோம் கேம். அவே கேம்ல அவே கேம் ஃபாரஸ்ட். சோ அதான் வந்து நம்மளோட கேம் இந்த வாரம். நம்ம இன்ஜரி நியூஸ் தானே உங்களுக்கு தெரியுமா தானே? இன்னும் இன்னைக்கு ஒண்ணும் வரலைங்க. நாங்க ரெக்கார்ட் பண்றது Thursday, சனிக்கிழமை கேம். இன்னும் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியலையே. பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆமா இருங்க, லிவர்பூல் எக்கோ வந்து போட்டிருக்காங்க லிவர்பூல் லேட்டஸ்ட் இன்ஜுரி நியூஸ்னு. என்ன போட்டிருக்காங்க? தே மைட் பி ஏபிள் டு கால். ஆமா இதெல்லாம் இந்த சும்மா மைட் பியே ஆர்டிகல் 2 வாரம் ஆகி எழுதணுங்கிறதுக்காக. போச்சு. இல்ல சும்மா ஆர்டிகல் எழுதணுங்கிறதுக்காக எழுதியிருக்கானுங்க. லிவர்பூல் மைட் பி ஏபிள் டு கால் ஆன் 4 players. அதாவது அப்புறம் கூப்பிடலாம்னு சொல்லிக்கலாம்ல, மைட்னு தானே சொன்னேன். அதான் இது எங்களுக்கே தெரியும்டா. இது வேலை வெட்டி இல்லாம இன்னொன்னு எழுதி வேற வச்சிருக்கான். ஆமா பட் அதுதான் ஐ மீன், என்ன நீங்க நாட்டிங்ஹாம் பத்தி ஏதாவது ஜெனரல் தாட்ஸ் இல்ல நம்மளை பத்தி என்ன எதிர்பார்க்கறீங்க நம்ம சைடுல இருந்து? think I don't know if they will all come back. If they all come back, I think it is very necessary for them to get back into rhythm. சும்மாலாம் இல்ல அவங்களும் வந்து என்ன சொல்றது, they've also been out for some time now. அப்படி இருக்கும்போது வந்து சும்மா ஜீம்பும்பான்னு உள்ள வந்தோடனே விளையாடுங்களான்னா அது எப்படி விளையாடுவானுங்க? So they need some time to get back into their frame. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிளிக் ஆகணும், எல்லாமே நடக்கணும். அதெல்லாம் இருக்குது. இப்போ அவனுங்களா ஷோபஸ்ல எல்லாம் 2 மாசம் ஆச்சு அவனை பார்த்து. சாலா ஆப்கானுக்கு அப்புறம் இன்னும் வரல. அது சாலா எப்ப போனா? ஜனவரி ஸ்டார்டிங்ல போனா, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரப்போகுது. அவனும் 2 மாசம் அப்போ. ஷோபஸ்ல அதுக்கு முன்னாடியே போனான்னு நினைக்கிறேன். அவனால 3 மாசம் அதுக்கு அப்புறம் தானே. அப்படியா? சோ அதான் மேபி எல்லாருமே 2 மாசத்துக்கு அப்புறம் தான் வரானுங்க. நுண்ணியஸே இப்ப 2-3 கேமா இல்ல. அவன் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இருக்கும். அவன் ஓட்டத்தை பார்த்தா, அவன் இந்த செலிப்ரேஷன் ஓடின ஓட்டத்தை பார்த்தா நாட்டிகம் கூட ஓடணும். அவனை ஓட இல்ல ஓடுவான். ஆனா உள்ள அடிப்பான் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சந்தேகமா இருக்குது. சோ அதனால இட் லுக்ஸ் லைக் they need the rhythm to come back into the team. அதெல்லாமே. சோ அதனால we need to start getting players back and hopefully in the weekend we get all of them 3 back. அதுக்கப்புறம் அப்படியே என்ன இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கர்டிஸ் மேபி லாஸ்ட் கேம் பிஃபோர் தி இன்டர்நேஷனல் பிரேக் வந்தாலும் வருவான் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஜோட்டா அண்ட் ஆலிசன் கண்டிப்பா இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் அப்படின்ட்டாப்ல. ஸோ தெரியல என்னன்னு. பட் ஹோப்ஃபுல்லி ஜஸ்ட் கெட் தம் பேக். அண்ட் இந்த கேம் வந்து நாட்டிங்ஹாம் வந்து தே பிளே வித் 4-2-3-1 ஃபார்மேஷன். அதுல இந்த முரியோ வந்து செம்மையா டிஃபெண்டிங் பண்ணுவான். அவனை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். லெஃப்ட் சென்டர் பேக் முரியோ நல்லா இருப்பான் பையவுல. ஸோ அவனை மட்டும் நல்லா ப்ராப்பனும். தேவலிட்டா அந்த கவுண்டர் அவனை இலாங்கா, ஹட்சன் ஒடாய், கிப்ஸ் ஒயிட் இவங்களா தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரிகி வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பெஞ்ச்ல இருந்து தான் வருவான். ஸோ அதனால we have to look at which team will turn up. நீங்க சொன்ன மாதிரி எந்த டீம் டர்ன் அப் பண்ணா அவங்களுக்கே தெரியாது. இல்ல ஐ திங்க் அந்த இன்ஜரியில இருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னாக்க they will take some time to get into rhythm. நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல வந்து கன்சீட் பண்ணாம இருந்தா சரி. ஏன்னா இவங்க ஃப்ரண்ட் ஃபோர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி குவைட் a talented front four. அந்த அவனி வந்து இந்த லாஸ்ட் கேம் சான்ஸ் பயங்கரமா விட்டுருக்கலாம். பட் இஸ் a decent striker. எலாங்கா, ஹட்சனோட, கிப்ஸ் ஒயிட்லாம் they are all talented. ஸோ அதுல டவுட் இல்ல. ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் எடுப்போமா? அப்படி எங்க இருக்க? நானு டாப்ல இருக்கேனா இல்லையா? டாப்ல சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் அப்புறம் சரி. அப்போ ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் வந்தா சரி. இருங்க அதுதான் இல்ல, ஒரு 2-3 வாரமா நம்ம வந்து இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. பாருங்க, லிவர்பூல் லூட்டன் இதுல வந்து யாரோ ஏதோ ரிசல்ட் நான் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். போர்ன்மத் மேன் சிட்டி. இந்த நம்ம மார்டாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க.
0-7 அடிங்கொய்யால நான் ஓரளவுக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது 0-1 தான் நான் தப்பா படிச்சிட்டேனான்னு பார்த்தேன். 0-7 ஏங்க போர்ன்மத்த பத்தி என்ன நினைச்சீங்க? 7 கோல்லாம் அவனுக்கு கன்சீட் பண்ண மாட்டானுங்க. ஆமா. இல்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது அந்த ப்ரெடிக்ஷன். இந்த வாரம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 8. குகன் அவர் வந்து 8 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒருத்தரும் 8 இல்ல 7. யுகேந்திரன் வந்து ஆல்மோஸ்ட் அது. பட் நிறைய பேர் வந்து 6 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆமா நிறைய பேர் வந்து அந்த ரெகுலரா இந்த ஆர்சனல் வில் பீட் நியூ காசில், வூல்ஸ் வில் பீட் ஷெஃபீல்டு, the யுனைடெட் வில் பீட் யுனைடெட் இல்ல யுனைடெட் வந்து போய் தோத்து வச்சிட்டானுங்க. அவனுங்கள நம்பி வேற நான் 3 கோல் போட்டேன் பாரு. ஆமா இல்ல மேன் சிட்டி வில் பீட் போர்ன்மத். இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இல்ல. சோ அதனால எல்லாருமே அதை ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரே பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படியே வந்து அந்த இருங்க லீக் டேபிளுக்கு போயிருவோமா? லீக் டேபிள் எங்க இருங்க. இதுதான் நம்ம லேட்டஸ்ட் லீக் டேபிள். விஸ்வா அவர்கள் வந்து 1 பாயிண்ட் ஆஃப் தி டாப். அடே அப்பா. ஆமா அதான் சொன்னேன்ல சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ். இந்த ரேங்கிங் விட்டுருங்க. இது அப்படியே போன லிஸ்ட்ல இருந்து காப்பி அடிச்சேன். அதனால ரேங்கிங் விட்டுருங்க. அப்ப ஜஸ்ட் நேம் பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. விஸ்வா வந்து 75 பாயிண்ட்ஸ். கௌதம் நீங்க என்ன பயங்கர டைட்டில் ஃபைட்ல வந்துட்டீங்க. இப்போ டைட்டில் ஃபைட்ல இருக்கேன் நானு. நான் வந்து இங்க யூரோப்பா லீகா சாம்பியன்ஸ் லீகாங்கிற நிலைமையில இருக்கேன்னா டாப் 4 இல்ல 5th. எனக்கு அதான். பட் இது வந்து இந்த லீக்ல ஒரு புது என்ட்ரன்ட்டும் வந்திருக்காரு, சூர்யா. அவரு ஆமா ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். நான் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். SURYA. அது அப்புறம் மாத்திக்கிறேன். பட் அவர் வந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் 6 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரியே நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரிசல்ட் ஷீட்டும் அடுத்த வாரத்தோட ஷீட்டும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை மறக்காம உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் அதுல போட்டுருங்க. இது வந்து வாரம் நாங்க பண்ணுவோம். இது வந்து கேம் வீக் 27 25ல இருந்து மாத்தல. பாருங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு. நியூகாசில் வெர்சஸ் வூல்ஸ். ஒவ்வொரு கேம் நீங்க ஃபர்ஸ்ட் கேம், நான் செகண்ட் கேம். ஓகேவா? ரைட். நியூகாசில் வூல்ஸ் 1-1 டிரா. நீங்க சொல்லுங்க. நியூகாசில் 2 வூல்ஸ் 1. ஓகே. டாட்டனம் கிறிஸ்டல் பேலஸ். நீங்க சொல்லுங்க. கிறிஸ்டல் பேலஸ் டாட்டனம் 3 கிறிஸ்டல் பேலஸ் 0. நானும் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். 3-0. நாட்டிங்ஹாம் லிவர்பூல் நம்ம கேம். லிவர்பூல் இன்ஜரியை பொறுத்து தாங்க இருக்கு. நிஜமாவே சொல்லணும்னா யார் ஆடுவா ஆட மாட்டானே தெரியல. அதெல்லாம் தெரியாது, அதுக்குதான் ப்ரெடிக்ஷனே. ஆமா. நாட்டிங்ஹாம் எப்போதுமே அவங்க வென்யூ ரொம்ப கஷ்டம். ஸோ 0. நம்ம வந்து 1 or 2 போவோம். நீங்க சொல்லுங்க. நான் வந்து 1-3. 1-3. நம்ம கோல் கன்சீட் பண்ணாமல இருக்கிற சான்ஸே இல்ல. பிரென்ட்ஃபோர்ட் வெர்சஸ் செல்சியா? ஆமா பிரென்ட்ஃபோர்ட் ஹோம். இது பிரென்ட்ஃபோர்ட் ரொம்ப கேவலமா ஆடுறானுங்களே. ஆமா ஓகே. பிரென்ட்ஃபோர்ட் 0 செல்சி 2. செல்சி 2. நான் வந்து இது பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ங்கிறதுனால அன்சர்ப்ரைசிங்லி ஒரு கோல் போடுவாங்க. பட் செல்சி வந்து 2 கோல் போட்டுருவாங்க. எப்படி சஸ்பென்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுமா? எவர்டன் வெஸ்ட் ஹாம் இன்ட்ரெஸ்டிங் கேம். வெஸ்ட் ஹாம் ரொம்ப நல்லா ஆடினாங்க. போன வாரம் தான் பவன் ஹேட்ரிக் போட்டுருக்கான். அதுதான் நல்லா ஆடினானுங்க. பட் நமக்கே தெரியும் ஷான் டைச் பால்லாம் அன்பீட்டபிள் பால். ஸோ 3 அன்பீட்டபிள் பால். அவனுங்களே முக்குன்னு முக்கி 4 பாயிண்ட் திருப்பி கொடுத்தனால மேல வந்திருக்கிறானுங்க. இதுல அன்பீட்டபிள் பால் வேற. எவர்டன் வெஸ்ட் ஹாம் இல்ல, எவர்டன் நல்லாலாம் விளையாடல. பட் வெஸ்ட் ஹாம் அவே போய் குட்சன் எல்லாம் ரிசல்ட் எடுப்பாங்களான்னு தெரியலையே. அதுதான் அதனால தான் நான் 3-2 போட்டேன். டிரா 0-0 டிரா. 0-0 டிரா. ஃபுல்லம் பிரைட்டன் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்களா நானா? நான் தான். ஃபுல்லம் பிரைட்டன். ஃபுல்லம் 1 பிரைட்டன் 2. நான் வந்து ரிவர்ஸ் போறேன். ஃபுல்லம் 2 பிரைட்டன் 1 போறேன். ரெண்டு பேருமே என்ன ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் ஆடுறாங்க. அதுவும் ஃபுல்லம் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. லூட்டன் டவுன் ஆஸ்டன் வில்லா. இது கஷ்டங்க லூட்டனுக்கு.
1 ஹோம் கேமுங்கிறதுனால ஒரு கோல் போட்டுறானுங்க. பட் 3-1 ஆஸ்டன் வில்லா. நான் வந்து 0-2. 0-2 பர்ன்லி போன்மத். பர்ன்லி போன்மத்தா அடங்கொய்யால. ஐயோ போன்மத்து நல்லா தான் ஆடுறானுங்க. பர்ன்லி எல்லாம் சான்ஸே இல்ல. பர்ன்லி 0, போன்மத்து 2 தான். நானும் அதான் சொல்லலான் இருந்தேன். 2-0 போன்மத். மான்செஸ்டர் டார்பி. மேன் சிட்டி எனக்கு உங்ககிட்ட ஒரு பெட் காட்ட போறேன். மேன் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 35 நிமிஷத்துல 3 கோல் போட்டுருவாங்க. ஓகே. ஃபைனல் ஸ்கோர் என்ன? 5-0. 5-0. நான் வந்து இதுல இந்த கேம்ல எப்போதுமே எனக்கு ஒரு பிரச்சனை. சிட்டி ஜெயிக்கிறது வந்து அது யுனைடெட் தோக்கறதுனால சந்தோஷப்படுறதா இல்ல சிட்டி ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆமா கரெக்ட். நான் வந்து 6-1. ஓ அது யுனைடெட் ஒரு கோல் போடுவாங்கன்னு வேற நம்பிக்கை. போடுவாங்க. அது வந்து கார்னர்ல கடைசியில, ஏன்னா மேன் சிட்டி கடைசியில கோல் கன்சீட் பண்ணிடுறானுங்க எல்லா கேம்லயும். அதனால. ஆமா. அப்புறம் மண்டே நைட் கேம் ஷெஃபீல்டு ஆர்சனல். ஷெஃபீல்டு 0, ஆர்சனல் 5. நான் 4-0 சொல்லலாம்னு இருந்தேன் ஆர்சனலுக்கு. சான்ஸே இல்ல. ஆர்சனல் போட்டு பொளந்துகிட்டு இருக்கானுங்க. ஆமா. பட் இதுதான் வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ஷீட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் மறக்காம போட்டுருங்க. இது என்னடா இவனுக்கு 27 வாரத்துக்கு பண்ணிட்டாங்களே, இவ்வளவு வாரத்துக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. லீடர் போர்ட்ல இன்னும் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓப்பனா தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து லேட்டா ஜாயின் பண்ணாலும் லேட்டஸ்டா ஜாயின் பண்ணுங்க. பட் அதுதான் ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் முக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வாரம் 10 பாயிண்ட் எடுத்தா கூட இன்னொரு 10 கேம் லீக்ல 100 பாயிண்ட் அடிச்சிடலாம் நீங்க. அதுதான் இன்னும் லீக் இஸ் வைட் ஓப்பன். ஆமா வைட் ஓப்பன். அதெல்லாம் சொல்லவே முடியாது. நாங்க எடுக்கிற பிச்சை பாயிண்ட் 4-5 பாயிண்ட்க்கே முக்கிட்டு இருக்கிறோம் வாரம். அது சரி. ஆமா. அண்ட் எண்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து இன்னும் 11 வாரம் தான் இருக்கு. எண்ட் ஆஃப் தி சீசனுக்கு ஏதாவது பிரைஸ் டிசைட் பண்ணணுமே நம்ம. பண்ணிடலாம். ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் காப் கருத்து எண்ட் ஆஃப் தி சீசன் அப்படின்னு சொல்லி. அடச்சி கர்மம்னு துப்பிட்டு போவானுங்க. ஏன் இதுக்கு வரதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவு நேரம் யோசிச்சு பிடிக்ஷன் போடுறேன். கைஸ் என்னன்னு கேட்டா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். இவங்க யாருக்கடா வேணும் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்? ஆமா. பட் எஸ் நாங்க யோசிச்சிருக்கோம். அப்புறம் டிசைட் பண்ணிட்டு சொல்றோம். we will let you know pretty soon. அதுக்காக ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ட்ரிப் டு ஆன்ஃபீல்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு யாராச்சும் ஃபைன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் வேணா போயிட்டு வரமாப்பா. போயிட்டு வந்து ஆன்ஃபீல்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம் நாங்க. ஆமா ஆன்ஃபீல்டு ஒன்னு ஞாபகம், லிவர்பூல் கேம் ஒன்னு ஞாபகம். நீங்க யூஎஸ்க்கு ப்ரீ சீசன் வராங்களா, நீங்க போய் பாப்பீங்களா? எனக்கு ஆசைதாங்க. டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? ஸ்டார்டிங் டிக்கெட் $150. $150 கம்மியா இல்ல. உங்களுக்கு எல்லாம் அது பாக்கெட் மணி தானே. எது பாக்கெட் மணியா? பாக்கெட்டே இல்லாம சுத்திட்டு இருக்கேன் நானு. பாக்கெட் மணியா? பாக்கெட் கௌதம் எல்லாம் இப்படி பேசுறாருன்னு நம்பிராதீங்க மக்களே. அவர் வந்து பயங்கர ரிச் ஃப்ளோ. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுற வேண்டியது. ரிச் பிளவுனா நான் ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறேன்? இந்தியாலே ஜாலியா இருப்பேன். ரிச் பிளவாமா. ஆமா ரைட். உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் கீழே போட்டுருங்க. பட் அதை தவிர லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு 500 எல்லாம் தாண்டி போய் விட்டதுக்கு. அப்படியே கை விட்டுறாதீங்க. நேத்து தாங்க நம்ம 2 இயர் ஆனிவர்சரி. ஆமாமா நேத்து தான் 2 இயர் ஆனிவர்சரி. ஸோ 2 வருஷமா இந்த பாட்காஸ்ட் ஓடிட்டு இருக்கு. உங்க சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா அது முடியாது. இன்னும் பல வருஷத்துக்காக இது ஓடணும் அப்படின்னு அதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா முடியாது. ஆப்வியஸ்லி சில சமயம் வந்து ஸ்கெட்யூலிங் டிஃபிகல்ட்டிஸ்னால எபிசோட்லாம் ரிலீஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல நான் மட்டும் வருவேன், இல்ல அவர் மட்டும் வருவாரு. வாட்ச் அலாங்லாம் கௌதம் மட்டும் தான் பண்றாரு இன்ஃபேக்ட். பட் உங்க சப்போர்ட் இல்லைன்னா வாட்ச் அலாங் பண்றதோ இல்ல இந்த வீடியோ போடுறதோ வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பட் ஏதானு இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன இதுன்னு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சேனலுக்கு வந்து கீழே போட்டுருங்க. எவ்வளவு முடியுமோ பண்றோம். ஏன்னா இப்பவே நீங்க பாக்குறீங்க கௌதம் வந்து ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் விட்டு வந்து ரெக்கார்ட் பண்றாரு. எனக்கும் வந்து இங்க யூனிவர்சிட்டியில படிப்பு எல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து எவ்வளவு முடியுமோ நாங்க ட்ரை பண்றோம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. பட் உங்க சஜஷன்ஸ் எல்லாம் எனிவே கீப் தம் கமிங். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா we are ஆல்ரெடி, அதாவது இந்த ஆர்சனல்ல ஒரு பாட்காஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸா பண்றாங்க. அவங்க வந்து 1000ல இருக்காங்க. நம்ம வந்து 2 இயர்ஸ்லயே 500 வந்துட்டோம். டக்குன்னு இப்ப நம்ம போய் அவங்கள புடிச்சிடலாம். ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆமா
ஆமா. ஆர்சனல் அது வந்து ஆர்சனல் லிவர்பூல் டைட்டில் ரேஸ் மாதிரி இது சப்ஸ்கிரைபர் ரேஸ் நமக்கும் சப்ஸ்கிரைபர் ரேஸ். ஆமா. ஆமா. இல்ல பட் அதர் தன் தட் வேற ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? வேற ஒண்ணும் இல்லை. தேங்க் யூ ஆல் சோ மச். நாங்க வந்து இந்த வீக்கெண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டை முடித்துவிட்டு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம். பட் மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவோட ஸ்மால் பிட்ஸ் அப்புறம் நியூஸ் எல்லாமே வந்து அதுலதான் வருது. ஸோ மறக்காம அதையும் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்க. டக்குன்னு வர நியூஸ் எல்லாம் வந்து நாங்க வீடியோ வந்து ஒன்ஸ் இன் 4 days தான் பண்றோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்த நியூஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர் நியூஸா இருக்கட்டும், இந்த மைக்கேல் எட்வர்ட்ஸ் நியூஸ், என்ன பண்ண போறோம், மேனேஜர் சர்ச் எல்லாமே இன்ஸ்டாகிராம் சேனல்ல தான் வருது. ஸோ செக் இட் அவுட். கீழே வந்து இந்த வீடியோலேயே கீழே அந்த லிங்க் இருக்குது. அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும். காப் கருத்துன்னு ஹேண்டில் நேம் இருக்கு. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வரும். ஸோ செக் இட் அவுட். இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். எப்ப பார்த்தாலும் கடைசியில் தான் சொல்றது. அதுக்குள்ள பாதி பேர் வரதில்லை கடைசி வரைக்கும். பாதி பேர் வந்து 10 நிமிஷம் நம்ம பேசுறது கேட்டுவிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்றது நாங்க? ஆமா. பட் எனக்கு இந்த வாரம் ஒரு வைல்டு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன அது? நம்ம கேம்ல இல்ல, மேன் சிட்டி மேன் யுனைடெட் கேம்ல ஃபைனல் நான் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் சொன்னேன்ல. நேத்தனாக்கே வந்து ஹேட்ரிக் போடுவோம். ஆடங்கொய்யாலே. அதாவது ஓரளவுக்கு சொல்லலாம். எல்லாருமே பாப்பாங்க, எல்லாருமே ஒரு சான்ஸ் இருக்கும்பாங்க. இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? இல்ல நீ வேணா பாருங்க. ஒரு கார்னர் 3 கார்னர்ல இருந்து 3 ஹெட்டர் போகும் நேத்தனாக்கேது. பாக்குறேன் நானு. எந்த சைடு ஹெட்டர் போடுவான்னு தெரியல. இப்படிதான் சொன்னீங்க. மெக்காலிஸ்டர் பயங்கரமா அடிச்சு கொடுப்பான்னு கொடுத்தான்ல பிரைட்டனுக்கு. அந்த மாதிரி ஆப்போசிட்ல போயிட போகுது. ஏங்க 10 சென்டென்ஸ் 10 ப்ரெடிக்ஷன் விட வேண்டியது. அதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் வராமையா இருக்க போகுது. ஏதாச்சும் ஒன்னாச்சும் வராமையா போயிடும். அதானே.